நம்ம ஹாப்பி ஜென் பேரண்டிங் சேனல் நான் எதுக்காக ஆரம்பிச்சனோ அந்த இன்டென்ஷனை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பேரண்டிங் டவுட்ஸ் சால்வ் அப்படிங்கிற சீரியஸ் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. இதில் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸில் சில கொஸ்டின்ஸ் வருது, சில கமெண்ட்ஸ் வருது. அதில் எந்தெந்த கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறனோ அந்த கமெண்ட்ஸை எடுத்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஸோ தட் நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரியலாக யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு சர்டிஃபைட் பேரண்டிங் எஜுகேட்டர் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுடைய ஃபோக்கஸ், மெமரி அண்ட் அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சயின்ஸ் பேஸ்டு ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்குறேங்க. அது மூலயமா அந்த பசங்க லைஃப்லையும் சரி அகடமிக்லையும் சரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போகிற கொஸ்டின், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வந்து ஏன்ஷியன்ட் வேஸ் டு டிசிப்ளின் தி சில்ட்ரன் அப்படின்ற ஒரு டாபிக் ஒன்று போட்டிருந்தோம். அந்த டாபிக்ல நம்ம ஹாப்பி ஜென் பேரண்டிங்ல ஒரு பெய்டு கம்யூனிட்டி மெம்பர் போட்ட கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் நான் எடுக்கிறதுக்கான 2 ரீசன் இருக்குங்க. ஒன்று, அவங்க சொல்லியிருந்த ப்ராப்ளம் நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் 2வது, என்னோட வே ஆஃப் கிராட்டிடியூட், ஏன்னா அவங்க நம்ம ஹாப்பி ஜென் பேரண்டிங் கம்யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் பெய்டு மெம்பர். ஓகே, இப்போ அந்த ப்ராப்ளம் என்ன அவங்க சொன்னது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். அவங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அவங்க குழந்தை அந்த நிமிஷத்துல செஞ்சிடுறாங்க. ஆனா ஒரு 15 நிமிஷம் கழிச்சோ இல்ல நெக்ஸ்ட் டைமோ திருப்பி அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது குழந்தைகிட்ட பெட்டில் குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க சொன்னதும் அவங்க குழந்தை கேட்டுட்டாங்க, அப்படியே குதிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா பெட்ல குதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. இதை நீங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. நம்ம வீட்டுல பசங்க சமத்தா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா திடீர்னு ரிலேட்டிவ்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறிடும். அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க, அட்டென்ஷன் சீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கும், ஆனா பப்ளிக் பிளேசஸ்ல போகும்போது அவங்களுடைய பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு தோணும், வீட்டுல நல்லா தானே இருந்தான், சொல்றதெல்லாம் கேட்டான், இப்படி வெளியில வரும்போது ஏன் பிஹேவ் பண்றான் அப்படின்ட்டு. இதனுடைய ரியல் ரீசன் குழந்தைங்களுடைய டிஸ்ஒபீடியன்ஸோ ஆட்டிடியூடோ இல்ல நிறைய பேரண்ட்ஸ் எங்க எப்படி நடந்தா வேலையாகும்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே கிடையாதுங்க. இது குழந்தைங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் நடந்துக்கிற ஒரு விதம் தான். இன்ஃபேக்ட் குழந்தைங்க கேட்க கூடாதுன்னு இல்ல, அவங்களால கேட்க முடியல அப்படிங்கிறது தான் நிஜம். அதனாலதான் இப்பத்திய பேலன்ஸ்ட் அண்ட் மைண்ட்ஃபுல் பேரண்டிங்ல இந்த பிரெயின் சயின்ஸ் குழந்தைங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது நமக்கு அந்த கோவமும் எரிச்சலும் வராம நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால பெட்டரா சப்போர்ட் பண்ண முடியும். நாங்க எப்பயுமே இன்சிஸ்ட் பண்றோம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு குழந்தைங்க ஏன் சில ரூல்ஸை சில டைம்ல கேட்கறாங்க, சில டைம்ல கேட்க மாட்டேன்றாங்க, அண்ட் ஒரு ரூல் அப்படிங்கறது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கரெக்டா செட் பண்ணணும். நம்ம என்னதான் செட் பண்ணாலும் நமக்கு தெரியும் எல்லா டைமும் எல்லாமே ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளையும் மீறி சில இடத்துல குழந்தைங்க அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். அண்ட் 4வது விஷயம், இன்னைக்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா அஸ் அ பேரண்டா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் பண்ணக்கூடாத ஒரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த 4 விஷயமும் உங்களுக்கு தெரியும் போது நெக்ஸ்ட் டைம் உங்க பசங்க நீங்க சொல்றதை கேட்கலன்னா கண்டிப்பா திட்டாம அடிக்காம பனிஷ்மெண்ட் கொடுக்காம உங்களால கான்ஃபிடென்ட் காமாவும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம பிரெயினோட லாஜிக்கல் பிரெயின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதுதான் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது பாஸ் பண்றது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு பிரெயின்ல இருந்து சிக்னல் வர்றது எல்லாமே அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தாங்க பண்ணும். இதுல ஆச்சரியத்துக்குரிய விஷயம் என்னன்னா அது வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் டெவலப் ஆயிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம 6 வயசு 8 வயசு பசங்களுக்குலாம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் சொல்றேன், அஸ் அ பேரண்டா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது டெவலப் ஆயிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களுக்கு ரூல்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமே தவிர்த்து சில சிச்சுவேஷன்ஸ்ல அந்த ரூல்ஸை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு, அதாவது பிரேக் போட்டு அதை ஸ்டாப் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய என்விரான்மெண்ட், ஓவர் எக்ஸைட்மெண்ட், ஓவர் ஃபன், புது இடம், புது ஆளுங்க, இந்த மாதிரி இடத்துல பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு எமோஷனல் ஏரியா வந்து ஃபாஸ்டரா ஆக்டிவேட் ஆகும். அது வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸையே ஓவர் டேக் பண்ணிடும். அதனாலதான் பசங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க ரூல்ஸ் எல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அண்ட் 2வது விஷயம், குழந்தைங்க எப்ப டயர்டா இருந்தாலும் சரி பசியா இருந்தாலும் சரிங்க, இந்த லாஜிக்கல் பிரெயினுக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய குளுக்கோஸ் எனர்ஜி தேவை அதனுடைய விஷயங்களை ப்ராசஸ் பண்றதுக்கு. குழந்தைங்க பசியா இருக்கும் போதும் டயர்டா இருக்கும் போதும் அவங்க பாடியில குளுக்கோஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த டைம்லயும் அவங்களுடைய இந்த லாஜிக்கல் பிரெயின் ஒர்க் ஆகாது. நிறைய தடவை பாத்தீங்கன்னா குழந்தைங்க பசியா இருக்கும் போதும் டயர்டா இருக்கும் போதும் கிராங்கியா இருப்பாங்க. அண்ட் 3வது விஷயம், எப்பெல்லாம் ஒரு எமோஷனல் பிரேக் அவுட் நடக்குதோ அப்பயும் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க குழந்தை வந்து பசங்களோட சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க, இல்ல அவங்க டீச்சர் அவங்களை ஏதோ திட்டாங்க, இல்ல அவங்க நினைச்ச மாதிரி அவங்களால ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி முடிக்க முடியல. இந்த மாதிரி எமோஷனல் பிரேக் டவுன்ஸ்ல இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு டாமினண்டா செயல்படுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்க பசங்க ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு.
என்னதான் நான் ரூல்ஸை பிரேக் பண்ண முடியும்னு சொன்னாலும் செகண்ட் நம்ம அதை எப்படி செட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அது பிரேக் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்மளால கண்டிப்பா கம்மி பண்ண முடியுங்க. ஓகே, எப்போ செட் பண்ணணும், எது கரெக்டான டைம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய காம் மூமெண்ட்ஸ்ல நம்ம ரூல்ஸை வந்து செட் பண்ணணும். எப்பெல்லாம் வந்து குழந்தைங்க கூட நீங்க சிரிச்சு பேசி நல்லா குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்களை பார்த்து நீங்க அவங்க கூட இருந்து வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பேசிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான குவாலிட்டி டைம் ரூல்ஸை செட் பண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ரூல்ஸ் செட் பண்ணும்போது உங்க குழந்தைகிட்டயும் சஜஷன்ஸ் கேளுங்க. ஏன்னா எப்ப குழந்தைங்க அந்த ரூல் செட்டிங்ல அவங்களும் இருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஓனர்ஷிப் கிரியேட் ஆகும். உதாரணத்துக்கு இப்ப குழந்தைகிட்ட நம்ம வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட வேணாம்னு யோசிக்கிற, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பா நம்ம பசங்க இல்ல டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா உனக்கு எவ்வளவு சாப்பிடணும்னு நல்லா கரெக்டா சொல்ல முடியுமா, என்னென்ன டேஸ்ட் சாப்பிட்டா நல்லா கரெக்டா சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. அப்ப குழந்தைங்க யோசிப்பாங்க, கண்டிப்பா ஃபுல்லா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க திருப்பி கேளுங்க, அப்ப நம்ம இனிமே சாப்பிடும்போது டிவி வேண்டாம் அப்படிங்கிற ரூலை செட் பண்ணிக்கலாம் சொல்லுங்க. இது அவங்க கோஆபரேட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த விஷயம், ஒரு ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுங்க. இப்ப நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே குழந்தைகிட்ட நீ அங்க போய் சமத்தாரு அப்படின்னு சொல்லாதீங்க. சமத்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம், நம்ம எப்ப வந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்களை தொந்தரவு பண்ற மாதிரியான எந்த செயலையும் செய்யக்கூடாது. அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்க வீட்டுல இருந்து நம்ம யூஸ் பண்ண போறோம்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு யூஸ் பண்ணணும். இதுதான் நீங்க குழந்தைக்கு இன்னொருத்தவங்க வீட்டுல போய் சமத்தா நடந்துக்கிறதுனா என்ன அப்படிங்கறது சொல்றீங்க. இப்போ உனக்கு அங்க ஏதாவது கேட்கணும் வேணும் அப்படின்னா குரலை வந்து ரொம்ப உயர்த்தி பேசாம அம்மா கிட்ட வந்து பக்கத்துல சொல்லு, ஏதாவது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா அப்படிங்கறது சொல்லுங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு குழந்தை ஷேர் பண்ணலன்னா திடீர்னு தரையில எல்லாம் புரண்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீங்க ரூல்ஸை ஃபர்ஸ்டே செட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ட்ரிகர் ஆனாலும் ஓகே அம்மா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல் படி அவங்க காமா இருக்கும்போது இதை ஆங்கர் பண்ணிருக்கோம். ஸோ பி ஸ்பெசிபிக் வென் யூ ஆர் செட்டிங் ரூல்ஸ் டு யுவர் சில்ட்ரன். அடுத்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இதை டீப்பரா உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா ரிப்பீட்டேஷன்ல தான் குழந்தைங்களுக்கு அது ஆழமா பதியும். அப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு விஷுவல் கியூஸ் மாதிரி அடிக்கடியா உங்க கண்ணில் படுற இடத்துல வந்து வைங்க. உதாரணத்துக்கு இப்ப டைனிங் டேபிள்ல நோ மொபைல் அப்படின்னு கிராஸ் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில வந்து ஈட் ஹெல்தி ஃபுட்ஸ் அப்படிங்கறது ஒரு அழகான ஸ்மைலி மாதிரி நீங்க போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி விஷுவல் கியூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு திருப்பி திருப்பி அம்மா இதை சொன்னாங்களே அப்படிங்கறது ஆங்கர் ஆகும். அப்ப நம்ம இன்னைக்கு ஜாம் சாப்பிடக்கூடாது, அதுக்கு பதில் நம்ம ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்டா ரிப்பீட் பண்ணும்போது குழந்தைங்க இந்த ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிக்கிட்டே வரும். லாஸ்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், எப்பயுமே குழந்தைங்களுக்கு அதை ஸ்பெசிபிக் சினாரியோல ரீகலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கோ போனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ரூலை செட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அந்த டே வருது, நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க அந்த ரூலை ப்ரீச் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் திருப்பி குழந்தைகிட்டயே பேசுங்க. இன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறோம், அங்க நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு கேளுங்க. பாஸ் விடுங்க. குழந்தைங்களே யோசிச்சு அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட் பண்ணுங்க. ஏன்னா முக்கியமா குழந்தைங்க எப்ப வாய் விட்டு சொல்றாங்களோ அப்ப அவங்க கேட்கறத விட அவங்க பிரெயின்ல நியூரல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது என்விரான்மெண்டால் ட்ரிகர் ஆகுறது, ஓவர் எந்தூசியாசம்னால அவங்களோட எமோஷனல் பிரெயின் டேக் ஓவர் பண்ணிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். லெட்ஸ் பி வெரி ப்ராக்டிக்கல். தெர் பி 1 or 2 சிச்சுவேஷன்ஸ் எங்க நம்ம பசங்க அந்த ரூலை பிரேக் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும்போது தான் நீங்க நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பிரெயின் சயின்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். அஸ் அ பேரண்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம எப்பெல்லாம் எக்ஸைட் ஆகுறோமோ அப்ப சில டைம் நம்மளால சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் போறோம், அப்ப சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் அந்த டைம்ல நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறதுனால சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல இதை வாங்கலாம் அப்படின்னு தோணுது பாத்தீங்களா. அதே எமோஷனை தான் நான் இப்பயும் திருப்பி சொல்றேன். நம்மளுக்கே அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் டெவலப் ஆயிட்டு இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு நிமிஷம் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த காமா இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வரும். நீங்க இப்ப இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு எந்தெந்த ரூல்ஸ் அவங்க பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது, இது என் பையன் இப்படி பண்ணியே இருந்திருக்க கூடாது, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அந்த ஹேபிட்டுக்கு எது ட்ரிகர் பாயிண்ட் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அவனுடைய ட்ரிகர் வந்து எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு தோணுதோ, விச் மீன்ஸ் அந்த குழந்தைங்க நிறைய டைம் நம்ம வெளியில போகும்போது இல்ல நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறது இருக்கு. எந்த குழந்தைங்களாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்களோ, யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நான் இப்ப ஃப்ரெண்டு விளையாடவான்னு கூப்பிட்டானா நான் வீட்டுக்கு போகும்போது அவன் இல்லை அப்படின்னா திடீர்னு அந்த குழந்தைங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த குழந்தைங்கலாம் சென்சிட்டிவான குழந்தைங்க. ஸோ உங்களுடைய ரூல்ஸை அந்த ப்ரையாரிட்டியில ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாம் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட்.
உங்கள் பசங்க எப்பெல்லாம் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஏன் பையனுக்கு ஏன் பொண்ணுக்கு இப்போ என்னோட சப்போர்ட் தேவை அப்படிங்கிறது தான். எப்பயுமே நம்ம பிரெயின் என்ன சொல்லும், இவன் ஏன் தான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டானோ அப்படிங்கிறத நம்ம பிரெயின் சொல்லும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் எப்போ அந்த தாட் வருதோ அப்போ ரீதிங்க் பண்ணி, இல்லை இல்லை இது வந்து அவனுடைய டிஸ்ஒபீடியன்ஸ் இல்லை, இது அவனுக்கு நான் கோச் பண்ண வேண்டிய டைம், என்னோட சப்போர்ட் அவனுக்கு ரொம்ப தேவைப்படுற டைம் அப்படிங்கிறத பண்ணுங்க. அண்ட் டோன்ட், இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம், இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு நான் பேசாமல் அவனுக்கு ஒரு உதை கொடுத்தேன்னா கவர்மெண்ட் நான் சொல்கிறத கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். எப்பயுமே நம்ம குழந்தைங்கள வந்து திட்டும் போதோ அடிச்சு ஒரு விஷயத்த செய்ய வைக்கும் போதோ கண்டிப்பா குவிக் ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. நீங்க சொன்ன அந்த மொமெண்ட்ல அவங்க கேட்பாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பண்ற ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட சேஃப்டிக்கோ மத்தவங்களோட சேஃப்டிக்கோ பிரச்சனையா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல வந்து உங்க குரலை உயர்த்தியோ அவங்கள மிரட்டியோ அந்த காரியத்தை சாதிச்சுக்கணும். அதுல நானும் ஒத்துக்கிறேன். இந்த 2 சினாரியோவை தவிர்த்து வேற எந்த விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு பனிஷ்மெண்ட்டையோ த்ரெட்டனிங்கையோ இல்லை கத்துறதையோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அப்படி பண்ணும்போது குழந்தைங்களுடைய ஃபியர் சென்டர் ஆக்டிவேட் ஆயிடும். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்க இருக்கும்போது மட்டும் அந்த விஷயத்த செய்ய சொல்லுமே தவிர்த்து பசங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இன்டர்னலைஸ் பண்ணாது. பட் இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க வளரும் போதும் சரி, நீங்க இல்லாத இடத்துலயும் சரி, அவங்களோட பிரெயினுக்கான நியூரல் பாத்வேஸ் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் அவங்கள ஒரு நல்ல டீனாவும் நல்ல அடல்ட்டாவும் உருவாக்கும். இன்னொரு குயிக் டிப், சில குழந்தைங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அந்த மொமெண்ட்ல, அதாவது இது நடக்கும்போது எப்படி நம்ம அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுவும் கூட ஒர்க் ஆகாம இருக்க சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ட்ரிகரை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்ப அது என்விரான்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க பசியா இருந்தாலும் சரி. ஸோ இப்ப குழந்தை வந்து பர்த்டே பார்ட்டில ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கண்ட்ரோலே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு தோணுதுன்னா 3 ஹவர்ஸ் அந்த பர்த்டே பார்ட்டில இருக்கிறதுக்கு பதில் ஒரு 1.5 ஹவர்ஸ்லயே நீங்க வந்து வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் ஜஸ்ட் குழந்தைய போய் செக் இன் பண்ணுங்க. அதாவது கண்டினியூஸா மானிட்டர் பண்றது இல்ல, ஒரு ½ அன் ஹவர் ஒன்ஸ் உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி மட்டும் ரொம்ப புஷ் பண்ணாம குழந்தைங்களை கொடுங்க. அப்ப அது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களோட எமோஷனல் பிரெயின் டேக் ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய செக்இன் அவங்களுக்கு திருப்பி கண்ட்ரோல்ல வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லனா கேளுங்க. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. எந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த கொஸ்டின் நிறைய பேர் ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு நான் கண்டிப்பா இந்த பேரண்டிங் டவுட்ஸ் சால்வ்டு சீரியஸ்ல நெக்ஸ்ட் டைம் அட்ரஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இன்னொரு பேரண்ட்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதை தாண்டி உங்களுக்கு என்கிட்ட டைரக்டா உங்க கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த யூடியூப் பெய்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய லைவ் கால்ஸ் வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். அதுல உங்களுடைய டவுட்ஸுங்களையும் உங்க சந்தேகங்களையும் நீங்க டைரக்டாவே என்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம்.